கொஞ்ச நாள் இங்கே இருங்க, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதுக்குள்ள நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு பூஜாவே உங்களையும் பத்திரமா சென்னை கூட்டிட்டு போறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. அவங்க ரொம்ப மோசமானவங்க. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவ உயிரோடவே இருக்க மாட்டாப்பா. தயவு செஞ்சு கிளம்புப்பா, இங்க இருந்து போயிடு. இவ்வளோ கொடுமையை பார்த்துட்டு என்னால இங்கிருந்து சும்மா போக முடியாது. உங்க பொண்ணு வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாழ போறா. அது தடுக்க யாராலையும் முடியாது. நாகர்கோயில்ல புது எஸ்பியா பொறுப்பேற்றிருக்கீங்க. என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? சட்டம் தன் கடமை செய்யும். நான் சும்மா இருக்காம என்னோட கடமை நான் கண்டிப்பா செய்வேன். சார், இன்னைக்கு உலகமே கொண்டாடுற இந்த காதல் தினத்தை பல அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதை காவல்துறை ஆதரிக்குமா இல்ல எதிர்க்குமா சார்? இன்னைக்கு நிறைய காதல் திருமணங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நடந்துட்டு இருக்கு. சார், காதலர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உலகமே ஆதரிக்கிற இந்த காதலர் தினத்துக்கு நிச்சயமா எங்களோட முழு ஆதரவு கண்டிப்பா இருக்கும். இந்த நாகர்கோயில்ல நேர்மையா காதலிக்கிற எல்லா காதலர்களுக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் சட்ட ரீதியாகவும் நேர்மையாகவும் நாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். எங்களோட முழு ஆதரவும் நிச்சயம் காதலர்களுக்கு உண்டு. என்னாச்சுல அண்ணாச்சி, அந்த பொண்ணு வீடு பூட்டி இருக்கு அண்ணாச்சி. நாகர்கோயில் முழுக்க தேடிட்டோம், எங்கேயும் கிடைக்கல அண்ணாச்சி. அண்ணாச்சி, உங்ககிட்ட ஒருத்தர் சவால் விட்டுட்டு இந்த நாகர்கோயில உயிரோட இருந்துருவானா அண்ணாச்சி? அண்ணாச்சி, அவன் எங்கேயாவது பயந்து ஓடி போயிருப்பான் அண்ணாச்சி. அண்ணாச்சி, ஹலோ. என்ன சிங்கம் சும்மாவே இருக்கியே? இந்நேரம் ஆளுங்க நாகர்கோயில் முழுக்க என்ன தேடி துரத்தி வெட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறேன் சிங்கம். ப்ளீஸ் ஏதாவது பண்ணு சிங்கம். நீ இருக்கிற இடம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அதே இடத்துல உனக்கு சமாதி தரட்டா. நான் இதே நாகர்கோயில்ல தான் இருக்கேன். அதுவும் என் லவர் கூட ஜாலியா இருக்கேன். சீக்கிரம் தேடி கண்டுபிடி. உன்னால முடியலன்னா என்கிட்ட சொல்லு, நானே சொல்றேன். ஏய் ஏய், சும்மா அதிருதுல. தலைவர்மா. ஏய் சிவாஜி, சிவாஜி படம் எங்க ஓடுது? அண்ணாச்சி, சிவாஜி காலமாயிட்டாரு. அவரு படம் ஓடுறது இல்ல. நான் கேக்குறது ரஜினி, ரஜினி நடிச்ச சிவாஜி படம் எந்த தியேட்டர்ல ஓடுது? அது நம்ம ஊர் ராஜா தியேட்டர்ல ஓடுது. அங்கதான் அவன் படம் பார்த்துட்டு இருக்கான். அவனை பார்த்த இடத்துல வெட்டி சாய்க்கணும். போடா. வெட்டேண்டா, இதே ஊர்ல உள்ள வெட்டேண்டா. சிவா, அவங்க கண்டுபிடிச்சு இங்க வந்துட்டா என்ன பண்றது? ஹலோ, எங்க அண்ணாச்சி பையன் லவ் ஃபெயிலியர்ல செத்து 3 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள நாகர்கோயில் முழுக்க லவர்ஸ் டே கொண்டாடுறாங்களா? அதுவும் சப்போர்ட்ல வெட்றோம். நாகர்கோயில் முழுக்க எவ்வளவு லவர்ஸ் டே கொண்டாடுறோம், அவங்க எல்லாரையும் வெட்றோம். முத வேலையா ராஜா தேட்டர்ல படம் பாரு லவர்ஸ்ல உள்ள பூந்து வெட்றோம். முடிஞ்சா தடுத்து பாரு, தடுத்து பாரு. டேய் யாரா நீ? ஹலோ, ஏய் யாரா? யோ யார் எங்க அண்ணாச்சி? தியேட்டர்ல பூந்து லவர்ஸ் விட்டவன என்னைய மிரட்டறா? யோ உடனே போலீஸ் ஃபோர்ஸ் ரெடி பண்ணுங்க. சார் அவசரப்படாதீங்க சார். அண்ணாச்சி இங்க பெரிய ஆளு. அவர் பேரை இங்க யாரோ மிஸ்யூஸ் பண்றாங்க. அது யாருன்னு செக் பண்றேன் சார். ஹலோ, நான் வடசேரி இன்ஸ்பெக்டர் பேசுறேன். அண்ணாச்சி இருக்காரா? ஐயா ஒரு நிமிஷம். ஐயா, வடசேரி இன்ஸ்பெக்டர் பேசுறாங்க. என்னையா? அண்ணாச்சி, நம்ம ஆளுங்கெல்லாம் தியேட்டர்ல புகுந்து லவர்ஸை வெட்ட போறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. கண்டுக்காத விட்டுரு. அண்ணாச்சி, புதுசா வந்திருக்கிற எஸ்பி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதனால ஏய் எவ்வளவு கொலை பண்ணிட்டேன், அப்ப யாரும் கேட்கல. இப்ப எல்லாம் புதுசா கேக்குறேன். அண்ணாச்சி, அண்ணாச்சி சொல்லுங்க. இமிடியேட்டா கிளம்புங்க. தியேட்டருக்கு ஃபுல் செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க. எல்லாரும் இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே குயிக். எஸ் சார். சீக்கிரம் போங்க. குயிக். தியேட்டர்ல எஸ்பி உங்க ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. பிரச்சனை பெருசாயிடுச்சு. எதுக்கும் நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏறன வண்டியில. அண்ணாச்சி போன் அடிக்குது அண்ணாச்சி. ஹலோ,
சிங்கம் நீ அனுப்பின ஆளுங்க எல்லாம் இந்நேரம் என்ன தேடி கண்டுபிடிச்சு துரத்தி துரத்தி வெட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தியா? நீ ரொம்ப எதிர்பார்க்கிற செல்லம். உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. நான் எங்க இருக்கேன்னு உன்னைய கண்டுபிடிக்க வச்சு எப்படி வச்சான் பாத்தியா ஆப்பு. லவர்ஸ் டே அன்னைக்கு லவர்ஸ் மேலேயே கை வைக்க நினைச்சா இப்படிதான். உன் மாதிரி டார்ச்சர் பண்ண எத்தனையோ பேரை என் தோட்டத்துல வெட்டி பதிச்சிருக்கா. சும்மா கத்தாத சிங்கம், அசிங்கமா இருக்கு. நீ எவ்வளவு கத்தாலும் எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. என்ன கேள, என்ன நான் பயங்கரமா லவ் மூட்ல இருக்கேன். தேங்க்ஸ் சிங்கம், பை செல்லம். மாட்டா 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 பேபி. டேய் புதைக்கிறேன்டா, உன்னை வெட்டி புதைக்கிறேன்டா. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என் பேரை யாரோ தப்பா மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என் பையன் லவ் ஃபெயிலியர்ல செத்ததுக்காக நான் மத்த லவர்ஸை வெட்ட எதுக்கு ஆள் அனுப்புறேன்? என் பேரை கெடுக்கிறதுக்காக இது மாதிரி எல்லாம் யாரும் பண்ணிட்டு இருக்காங்க. போங்க சார் போங்க, முதல்ல அவனை கண்டுபிடிங்க போங்க. நான் நாகர்கோவில் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியல. தெரியும் அண்ணாச்சி, ஒரு சின்ன என்கொயரி தான். யோ சாரி சார், எவிடன்ஸ் எல்லாம் உங்க மேல சந்தேகப்படுற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ணாச்சி போன்ல அந்த பையன் தான் வரான். மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான். ஆமா சார் இப்ப எல்லாம் உண்மையும் தெரியும் சார். கேளுங்க, நான் இந்த ஸ்பீக்கர் போன்ல போடுறேன், நீங்களே கேளுங்க. ஹலோ அண்ணாச்சி, நீங்க சொன்ன மாதிரி முந்திரி தோப்பு நடுவுல எல்லாத்தையும் போச்சு வச்சுட்டேன். போலீஸ் எல்லாம் சந்தேகம் வராது, எல்லாம் தீனா முடிச்சாச்சு. ஹலோ சார், ராங் நம்பர் சார். எனக்கு தெரியாது சார் இது. யோ தோட்டத்தை உடனே சர்ச் பண்ணு. எஸ் சார், நான் ராங் நம்பர் சொல்றேன்ல சார். அண்ணாச்சி அவன் ஆப்பு சீவு தான் வச்சான், நீங்களே ஏறி உட்காந்துட்டீங்களே. ஏய் இப்போ உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கேன் சிவா. உன் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பார்க்கும்போது உனக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணுது பூஜா. உன் ஒட்டுமொத்த சந்தோஷத்தை நான் கண்டிப்பா உனக்கு திருப்பி கொடுக்க போறேன். இந்த சந்தோஷமான நேரத்துல உங்க அம்மா அப்பா தங்கச்சி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சிவா. அவங்களும் நம்ம கூட இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல. என்னோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நீ திருப்பி கொடுத்துட்டடா. அண்ணாச்சி, விஷயம் சிஎம் வரைக்கும் போயாச்சு. இப்போ உங்களை காப்பாத்துறதே பெரிய விஷயம். இனிமே எந்த தப்பும் பண்ணாதீங்க, என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. யோ, உன்னை மந்திரி ஆக்குறத நான் எனக்கே அட்வைஸா? என்ன மந்திரி ஆக்குறதுக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன், இனி என்ன பண்ணணும்? என் பையனை நான் ஏழுத்துட்டேன், அதுக்கு பழி வாங்கியே தீரணும். ஐயோ அண்ணாச்சி, உங்க பையனை யாரோ கொன்னுட்டாங்கன்னு சொல்லுங்க, அவரை உடனே அரெஸ்ட் பண்ணி தூக்கில போட சொல்றேன். ஆனா உங்க பையன் காதல் தோல்வியில தற்கொலை பண்ணிட்டான். அதுக்காக நீங்க பண்றது எதுவுமே சரி. ஏய், ஓ பையன் செத்துருந்தா என் வலியோட புரியும். அண்ணாச்சி இப்ப எதுவும் வேணாம், பிரச்சனை பெருசாகும். பிரச்சனை பெருசா நான் பாத்துக்கிறேன், எனக்கு எவ்வளவு தைவம் தேவையில்ல. அண்ணாச்சி ஏய் போ, நான் ஏய் போன்னு சொல்றேன்ல, போ. அண்ணாச்சி நான் போ, போங்க வெளிய போ. போங்க. எதை சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அண்ணாச்சி ஹலோ. என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? இருக்க முடியாதே, நேத்து நான் வச்ச ஆப் அப்படியே. ஏய் ஏய், இருந்தாலும் அதுல இருந்து தப்பிச்சிட்டு போல இருக்கு. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நேத்து நான் இருக்கிற இடத்த உங்ககிட்ட சொல்லி உன்னால நான் ஒன்னும் பண்ண முடியல. சரி, இன்னொரு சான்ஸ் தானே. நானும் என் லவர் உன்னை தேடி உன் இடத்துக்கு இப்பவே வரோம். முடிஞ்சா ஏதாவது பண்ணிக்கோ. வா, வாடா வாடா வாடா, இங்க வாடா, இப்ப வெட்டி பொலி போடுறேன், வாடா. அப்படியா? சரி, வெட்டிக்கோ. என்ன? ஓகே. எனக்கே போன் போட்டு சவால் விடுறான். இன்னைக்கு அவனை என் கையால வெட்டா வேண்டாம், ஆத்திரம் தீரும். வாங்கடா. அண்ணாச்சி, நேத்து ஆப்பு வச்சுட்டு போன் போட்டான், இன்னைக்கு போன் பண்ணிட்டு ஆப்பு வைக்க கூப்பிடுறான். நீங்க அதை நம்பி போறீங்களா அண்ணாச்சி? வாங்கடா. மட்டும் அடிங்க, அவனை ஒண்ணு பண்ணாதீங்க. இவன் என்ன பண்ணாலும் நான் தானே மாட்டிக்குவேன். என்னடா இவன்?
கிஷோருக்கு ஒரு ஃபோன் போடியா. ஹாய் டாட். எங்கடா இருக்க? வீட்டுல இருக்க போர் அடிக்குது டாட். அதான் சும்மா சுத்தி பார்க்கலாம்னு கிளம்பிட்டேன். சரிடா, கொஞ்சம் பார்த்து போடா. ஓகே டாட். see you. ஐயா, நம்ம தம்பி மேல ஒரு சின்ன கேஸ் இருக்குங்க ஐயா. என்ன கேஸ்? அது வந்து ஐயா, தம்பி மேல ஒரு ரேப் அட்டெம்ப்ட் கேஸ் இருக்குங்க ஐயா. என்னையா இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்தான், அதுக்குள்ளேயாவா? ஆமாங்க ஐயா. சரி விடியா, என் பையன் என்ன மாதிரி தானே இருப்பான். வடசேரியில இன்ஸ்பெக்டர் யாரு? மீச தர்மலிங்க ஐயா. ஓ, நம்ம தர்மலிங்கம். அவங்கிட்ட சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லி.